அம்பேத்கர் என கூறுவது ஃபேஷன் ஆகிவிட்டது என்று கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இந்த கருத்தை தெரிவித்த அமித்ஷாவிற்கு நாடு முழுவதிலும் கடும் கண்டனம் எழுந்துள்ள நிலையில், அம்பேத்கர் பெயரை எப்படியாவது சிதைக்கலாம் என நினைக்கும் பாசிஸ்டுகளுக்கு அம்பேத்கர் பெயரை கேட்டாலே எரிச்சல் வருவது நியாயம்தான் என குறிப்பிட்டுள்ள துணை முதலமைச்சர், அப்படி அவர்களுக்கு எரிச்சல் வருகிறது என்றால் பல நூறு முறை அம்பேத்கர் பெயரை உரக்கச் சொல்வோம் என பதிலடி கொடுத்துள்ளார். கேரம் போட்டியில் 3 தங்கப் பதக்கங்களுடன் உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற சென்னை வீராங்கனை காசிமாவுக்கு 1 கோடி ரூபாய் உயர் ஊக்கத்தொகையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி பாராட்டு தெரிவித்துள்ளார். இரட்டையர் பிரிவு குழும போட்டியில் 1 தங்கம் வென்ற மித்ரா, குழும போட்டியில் வெள்ளி வென்ற நாகஜோதிக்கு தலா 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை துணை முதலமைச்சர் வழங்கினார். உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற குகேஷுக்கு தமிழக அரசு 5 கோடி ரூபாய் வழங்கிவிட்டு கேரம் சாம்பியனை கண்டுகொள்ளவில்லை என்ற விமர்சனங்கள் எழுந்திருந்தன. இந்த நிலையில் கேரம் சாம்பியன் வீராங்கனை காசிமாவை அழைத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 1 கோடி ரூபாய் உயர் ஊக்கத்தொகையை வழங்கி பாராட்டு தெரிவித்துள்ளார். தேனி கஞ்சா வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்த சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு 2 நாள் சிறை தண்டனை விதித்து மதுரை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேனி கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த சவுக்கு சங்கர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அவர் விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்ததால் பிடிவாரண்ட் அனுப்பப்பட்டு நேற்று கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அவரை போலீசார் மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சவுக்கு சங்கரை 2 நாள் சிறையில் வைக்க உத்தரவிட்டது. முருகப்பெருமானுக்கு நிகராக அம்பேத்கரை பார்ப்பதாக அண்ணாமலை கூறியுள்ளார். அம்பேத்கரை அரசியல் லாபத்திற்காக எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துவதாக அமித்ஷா கூறியதை ஒரு சிலர் தேவையற்ற விவாதத்திற்கு ஆளாக்குவதாக குறிப்பிட்ட அண்ணாமலை, கடந்த 1952ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அம்பேத்கரை தோற்கடித்ததே காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அம்பேத்கரை சிறுமைப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதா நேற்று நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில், அந்த குழுவிற்கு திமுகவை சேர்ந்த 2 எம்பிக்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளனர். அந்த குழுவிற்கு மொத்தம் 15 எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதில் மக்களவையில் இருந்து 10 எம்பிக்களும் மாநிலங்களவையில் இருந்து 5 எம்பிக்களும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் திமுகவை சேர்ந்த மாநிலங்களவை எம்பி வில்சன் மற்றும் திமுக மக்களவை உறுப்பினர் செல்வ கணபதி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். எனினும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு தலைவர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகம் தெற்கு ஆந்திரா நோக்கி வடமேற்காக நகரும். அதன் பிறகு வடக்கு புறமாக திரும்பி ஆந்திரக்கரையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக சென்னையில் காலையில் இருந்தே விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக புறநகர் பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. சென்னையில் கருமேகம் சூழ்ந்து மழைப்பொழிவு அதிகரித்துள்ளது. மழையுடன் குளிர் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அம்பேத்கர் பற்றி சர்ச்சை கருத்துக்களை கூறிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தொடர்ந்து கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. நாடாளுமன்றத்தில் அரசமைப்பு சாசனத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு நேற்று பதிலளித்து பேசிய அமித்ஷா, அம்பேத்கர் பெயரை சொல்வது ஃபேஷன் ஆகிவிட்டது என்றும் அதற்கு பதிலாக கடவுள் பெயரை சொன்னால் சொர்க்கமாவது கிடைக்கும் என்றும் பேசினார். இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. அமித்ஷா மன்னிப்பு கோர வேண்டும் என அவர்கள் முழக்கமிட்டனர். இந்த நிலையில் அமித்ஷாவிற்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓ பிரையன் நோட்டீஸ் கொடுத்துள்ளார்.
விதி எண் 187 படி தலித் தலைவரை அவமதித்து பேசியதற்காக அமித்ஷா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டெரிக் அந்த நோட்டீஸில் வலியுறுத்தியுள்ளார். அம்பேத்கரை அவமதித்தது காங்கிரஸ் தான் என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் காங்கிரஸ் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அம்பேத்கர் 2 முறை தேர்தலில் தோல்வியடைச் செய்ததே காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவருக்கு பாரத ரத்னா விருதை மறுத்ததும் காங்கிரஸ் தான் என்றும் சாடியுள்ளார். அம்பேத்கருக்கு எதிராக பரப்புரை செய்தவர் நேருதான் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.